Hi, hello friends, welcome to the channel Flavor Samayal. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு நமக்கு ஒரு கேக் ஆர்டர் வந்து இருந்துச்சு. அந்த வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். என்ன கேக்குன்னு பாத்தீங்கன்னா 1 kg அளவுல Black Forest கேக். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 1 kg Black Forest கேக் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம பேக்கரியில எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கேக் ஜெல் வச்சு நான் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேன். இதுல பாத்தீங்கன்னா நார்மல் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா வச்சு நான் யூஸ் பண்ணி வீடியோ தான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல 4 முட்டை உடைச்சு ஊத்திட்டு அதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டை வந்து நல்லா ஃப்ளபி ஆகுற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிடலாம். இதுல பாத்தீங்கன்னா பவுடர் பண்ண சர்க்கரை வந்து நான் 1 கப் அளவுக்கு வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம முட்டையும் பவுடர் பண்ண சர்க்கரையும் ஒன்னா சேர்ந்து நல்லா பீட் ஆகுற அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஆயில் வந்து சேர்த்துக்கிடலாம். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் பாத்தீங்கன்னா நார்மல் சன்ஃபிளவர் ஆயில் தான் சேர்த்திருக்கேன். 1 kg அளவு கேக்குங்கும் போது 1/4 கப் அளவுக்கு ஆயில் வந்து கரெக்டா இருக்கும். ஆயில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் பீட் பண்ணி எடுத்தா போதும். ஓவர் ஹை ஸ்பீட் பண்ணிடாதீங்க, அப்புறம் கேக் பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆயிரும். அதே மாதிரி முட்டையை பீட் பண்ணும் போது வெனிலா எசன்ஸும் சேர்த்து பீட் பண்ணுங்க. அப்பதான் முட்டையோட வாடை எதுவுமே இல்லாம இருக்கும். இப்போ ஆயிலாம் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அரிப்பு வச்சுட்டு அதுல 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து நான் எடுத்திருக்கேன். 1 kgங்கும் போது 3/4 கப் மைதா மாவு, 1/4 கப் அளவு கொக்கோ பவுடர் வந்து கரெக்டா இருக்கும். அதை சேர்த்துட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது மூணுத்தையும் பாத்தீங்கன்னா நல்லா சலிச்சு வந்து சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு இதுவுமே இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு நல்லா சலித்து சேர்த்தாதான் கேக் வந்து நல்லா ஸ்பான்சியா நல்லா ஸ்மூத்தான இதோட இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் சலிச்சு சேர்த்துக்கிடலாம். நம்ம மாவு பொருட்கள் எல்லாமே சலிச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேட்டர் கொஞ்சம் திக்கா இருந்த மாதிரி தான் இருக்கும். இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பால் வந்து சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்கா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு பாத்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாலே கரெக்டா இருந்துச்சு. இப்போ பேட்டரும் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. நான் இதுல பாத்தீங்கன்னா 8 இன்ச் அளவுக்கு கேக் டின் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு பட்டர் சீட் போட்டு எடுத்திருக்கேன். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பேட்டர் ஊத்திக்கிடலாம். நான் இன்னைக்கு இந்த கேக் பாத்தீங்கன்னா அவன்ல தான் பேக் பண்ணி எடுக்க போறேன். 180 டிகிரில 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண அவன்ல 40 to 45 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். எனக்கு கரெக்டா 40 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. இப்போ கேக் பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இதை நல்லா கூல் டவுன் ஆனதுக்கு அப்புறம் பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம 3 லேயரா கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டர்ன் டேபிள்ல ஒரு கேக் போர்டு வச்சுட்டு அதுல கொஞ்சமா விப்பிங் கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அப்பதான் கேக் எந்த பக்கமே நகலாம விழாம இருக்கும். நல்லா ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டு அதுல சுகர் சிரப்பால நல்லா வெட் பண்ணிக்கிடுவோம். சுகர் சிரப்பால வெட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல கிரீம் வந்து 2வது லேயரா வைக்கிறோம். அதுக்கு மேல சாக்லேட் வந்து கிரேட் பண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அன்னைக்கு வந்து டார்க் காம்பவுண்ட் தான் எடுத்திருக்கேன். அதையும் ஃபுல்லா சேர்த்துக்கிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா சாக்லேட் எல்லாமே துருவி சேர்த்தாச்சு. இதுக்கு மேல 2வது லேயர் வச்சுட்டு இதே மாதிரி 3 லேயரையும் எடுத்து க்ரம் கோட் கொடுத்து மெயின் கோட்டும் கொடுத்து எடுத்துக்கிடுவோம். நான் பாத்தீங்கன்னா விப்பிங் கிரீம் வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்றேன் பாத்தீங்கன்னா எனக்கு இங்க கிடைக்கிறது கோல்டன் மார்க் தான் எப்போதுமே கிடைக்கும். அதனால நான் கோல்டன் மார்க் தான் யூஸ் பண்றேன். உங்களுக்கு எந்த பிராண்ட் கிடைக்கும் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா க்ரம் கோட் கொடுத்து மெயின் கோட்டு கொடுத்து சூப்பரா கேக் எடுத்தாச்சு. இதை டிசைன் பண்ணிக்கிடலாம். ரொம்பவே சிம்பிளா நீட்டா தான் டிசைன் கொடுத்துருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒயிட் சாக்லேட்டை நல்லா மெல்ட் ஆக்கிட்டு அதுல பாத்தீங்கன்னா 2 டிராப் அளவுக்கு நம்ம வந்து ஃபுட் கலர் வந்து சேர்த்திருக்கேன். இதுல வந்து ஸ்ட்ராபெரி கிரஷ் இருக்குல்ல அந்த எசன்ஸ் தான் சேர்த்திருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது லைட் எல்லோவும் இல்லாம டார்க் ரெட்டும் இல்லாம ஒரு கலர்ல வந்து கிடைக்கும். இது பார்க்கவே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எப்போதுமே நார்மலா Black Forestனா கிரீம் வச்சுட்டு சாக்லேட் துருவாம இப்படி கொஞ்சம் வித்தியாசமா சாக்லேட்டா மெல்ட் ஆக்கி ஊற்றும் போது இன்னுமே கேக் பார்க்க சூப்பரா இருந்துச்சு.
அப்புறம் சிம்பிளாக நீட்டாக டிசைன் கொடுத்துட்டு ஹாப்பி நியூ இயர் 2025 போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு சுற்றி பார்த்தீங்கன்னா கிரேட் பண்ண சாக்லேட்டும் போட்டுட்டு சூப்பராக கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. கேக்கை டெலிவரி பண்ணப்பறம் அவங்களுமே ஃபீட்பேக் ரொம்பவே சூப்பராக கொடுத்துருந்தாங்க. கேக்கோட டேஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ஆச்சு சொல்லியிருந்தாங்க. அதனால ரொம்பவே ஹாப்பியாகவும் ஆயாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.